ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. நூத்தி 8 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்தினாலே சனத்குமார சம்ஹிதையில் புண்ணியக்ஷேத்திர பிரஸ்தாவத்தில் ஸ்ரீ கோஷ்டிபுர மகிமைன்னு சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். 6 அத்தியாயங்கள் கொண்ட பிரம்மாண்ட புராண ஸ்தல புராணத்திலே 6வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் கடைசியில புரூரவ சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய மகாபாகவதம் இந்த கோஷ்டி கஷேத்திரத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய கதம்ப மகரிஷியினுடைய நியமனத்தின் பேர்ல கங்கை கரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களை எல்லாம் இந்த கோஷ்டிபுரத்திலே வந்து நித்தியவாசம் பண்ணி எம்பெருமானுக்கும் அஷ்டாங்க விமானத்திற்கும் கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும்படியாக பிரார்த்தித்தான். அந்த கங்கை நதி கரையிலே வசிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாரும் கூட புரூரவசோடு கூட கோஷ்டிபுரத்துக்கு வந்து சேர்ந்தான்னு பார்த்தோம். இந்த 6வது அத்தியாயத்தினாலே இந்த புரூரவராஜன் கோஷ்டி கஷேத்திரத்தை எப்படி நிர்மாணம் பண்ணினான், அங்க எப்படி அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணினான் அப்படின்ற விஷயமானது சொல்லப்படுகிறது. எல்லாரையும் அழிச்சுண்டு கதம்ப மகரிஷியின் இடத்துல வந்து நின்று சேவிக்கிறான். நீங்க சொன்னபடி நியமிச்சபடி இவாளையெல்லாம் அழிச்சுண்டு வந்துட்டேன். இனி இவா வசிப்பதற்கு தேவையான வசதிகளை சௌகரியங்களை பண்ணி தரணும். அதெல்லாம் அடியேன் பண்ணிவிடுறேன். நல்லபடியா இவாள்லாம் வந்து கங்கை கரையில எப்படி வாசம் பண்ணாலோ அதை காட்டிலும் இன்னும் வசதியா வாசம் பண்ணும்படியா நித்தியானுஷ்டானங்கள்லாம் பண்ணும்படியா எல்லா சௌகரியங்களோடவும் இவாளுக்கு தேவையான அரிசி பருப்பு மளிகை சாமான் முதலான வஸ்துக்களை எல்லாமும் ஏற்பாடு பண்ணி தரும்படியான பொறுப்புகளை எல்லாம் அடியேன் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதம்ப ரிஷியின் இடத்துல வாக்கு கொடுத்துட்டு குற்றமில்லாததான அந்த கதம்ப ரிஷியினுடைய ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடியதான இடத்திலே விசேஷமா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பரமைகாந்தி பிராமணன் வசிப்பதற்குரிய அக்ரஹாரத்தை, அந்த அக்ரஹாரத்திலே இருக்க வேண்டியதான அகங்கள், அக்னிஹோத்திரம் பண்றதுக்குன்னு ஒரு இடம், யாகம் பண்ணக்கூடியதான யாகசாலை, பெருமாள் திருவாராதனம் பண்ணக்கூடிய இடம், வாசல்ல வேதபாராயணம் சந்தையெல்லாம் சொல்லிக்கிறதுக்காக திண்ணை, கணறு, தலிகை பண்ற உள், அந்த மாதிரி விசேஷமான நித்தியானுஷ்டானங்கள் எல்லாம் விடாமல் பண்ணும்படியான ஒரு உத்தமமான ரிஷியனுடைய ஆசிரமம் போலே நிறைய அகங்களை ஏற்படுத்தினான். இந்த அக்ரஹாரத்தை எந்த ஆகாரத்திலே நிர்மாணம் பண்ணலாம்னு யோசிச்சான் புரூரவஸ். ஆகாரம் அப்படின்னா அந்த ஏரியாவினுடைய டோபோகிராஃபி அவுட்லைன் எப்படி இருக்கணும், ஒரு தாமரையினுடைய வடிவத்துல பண்ணலாமா, அல்லது ஒரு ஆதிசேஷன் வடிவில் பண்ணலாமா, இல்ல ஒரு கருடன் வடிவில் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறச்ச இந்த க்ஷேத்திரத்துக்கு தான் எப்படி வந்தோம்னு யோசிச்சு பார்த்தான். முதல்ல நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணணும்ன்றதுக்காக நம்முடைய ரதத்திலே ஆகாச மார்க்கமா போயின்னு இருக்கிறச்ச நம்முடைய விமானமானது இந்த கோஷ்டி கஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தினாலே அஷ்டாங்க விமானத்துக்கு மேல பறக்க முடியாதபடி தரையிறங்கித்து. ஏற்கனவே அடியேன்னு சொல்லியிருக்கேன், அவனுடைய விமானமானது ஆகாசத்துல பறக்கிறச்ச விமானமா இருக்கும், தரையில இறங்கிடுத்துனா ரதமா மாறிடும். ஆகையினாலே நம்முடைய ரதமானது வந்து நின்ன இடமானபடியினாலே ரதாகாரத்திலே இந்த அக்ரஹாரத்தை வடிவமைக்கலாம் அப்படின்னு ஒரு தேர் எப்படி இருக்குமோ அந்த தேரினுடைய வடிவத்திலே ஒரு அவுட்லைன் ரெடி பண்ணி அந்த மாதிரியாக அந்த அக்ரஹாரத்தை வடிவமைத்தான். இந்த டவுன் பிளானிங்னு சொல்றோமே, அத்த ஒரு தேர்னுடையதான அவுட்லைன்ல அந்த லுக் இருக்கும்படியாக டிசைன் பண்ணி அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணணும்னு பார்த்தான். அப்படியே வடிவமைத்தான். அதோடு கூட இந்த ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் வசிக்கிறதுக்கு ஏற்படுத்தின அகங்கள்ல திண்ணைகளையும் உப்பரிகைகளையும் தூண்களையும் எல்லாம் விசேஷமான ரத்தனங்களாலே அலங்கரித்தான். என்ன ரத்தனம் அப்படின்னா மாணிக்கம், முத்து, மரகதம் முதலான ரத்தனங்களை அப்படியே நூல்ல கோத்து அழகா அலங்காரம் போலே திண்ணைக்கு முன்னாலே, அகத்து நிலப்படியிலே, உப்பரிகையிலே, ஸ்தம்பங்களை சுத்தி அப்படின்னு
ராத்திரியில இந்த ரத்தனங்களாலேயே இந்த அக்ரஹாரமானது ஜொலிக்கும்படியா பிரகாசிக்கும்படியா ஒரு ரத்தனாகாரமா ஒளிவிடும்படியா சுடர்விடும்படியா இந்த அகங்களை எல்லாம் இவளுடைய திருமாளிகைகளை எல்லாம் அலங்காரம் பண்ணினான். அப்படி பண்ணிட்டு கதம்ப ரிஷியினிடத்துல இந்த அக்ரஹாரத்தை பிரதிஷ்ட பண்ணி வைக்க வேணும், இதற்கு ஒரு பெயர் சூட்ட வேணும், இந்த அக்ரஹாரத்திலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் குடி புகுத்த வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டான். எப்படியானா ஒரு ஆத்த கட்டினா கிரகப்பிரவேசம்னு பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு அக்ரஹார நிர்மாணம் பண்றச்ச ஒரு ஆச்சாரியரா இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு ரிஷியா இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய சுவாமியாக இருக்கக்கூடியவர் அந்த அக்ரஹாரத்துக்கு பேரெல்லாம் சூட்டி பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறதுன்றது வழக்கம். அதாவது அந்த அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி வைக்கிறது, அங்கே ஸ்ரீ வைஷ்ணவால குடி வைக்கிறது, அவளை நல்லபடியா தர்மங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு பகவத் காரியத்தையும் பாகவத காரியத்தையும் பண்ணிட்டுங்கன்னு நியமிக்கிறது. அந்த மாதிரி நிறைய ரிஷிகள் நிறைய மகான்கள் நிறைய அக்ரஹார பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிருக்கா. அந்த மாதிரி கதம்பரை இந்த அக்ரஹாரத்தை பிரதிஷ்டை பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திச்சுட்டான் புரூரவஸ். அவரும் தன்னுடைய உத்தமமான கைகளாலே இந்த அக்ரஹாரத்தை பிரதிஷ்டை பண்ணி ஸ்தாபனம் பண்ணி வைத்து இந்த அக்ரஹாரத்திற்கு மூலசார்த்தம் அப்படின்றதான ஒரு பெயரை சூட்டினார். அதாவது மூலசார்த்தம்னு சொல்லக்கூடியது பிரம்மலோகத்தினுடைய பெயர். பிரம்மலோகத்துக்கு மூலசார்த்தம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா எம்பெருமான் பிரம்மாவின் மூலமா சிருஷ்டியை பண்றான். பிரம்மாவே இந்த லோகமெல்லாம் சிருஷ்டிப்பதற்கு மூல காரணமா இருக்கிறபடினால அவன் வசிக்கக்கூடிய இடத்துக்கு மூலசார்த்தம்னு பேரு. அந்த பிரம்மாவுக்கும் பெருமாள் தான் மூலம்ன்றது அப்புறம். ஆகையினாலே பிரம்மலோகத்துக்கு மூலசார்த்தம்னு பேர் ஒண்ணு விசேஷமா உண்டு. அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரம் பூலோகத்திலே பிரம்மலோகம் போலே பிரகாசிக்கிறது, சத்தியலோகம் போலே பிரகாசிக்கிறது. எப்படியானா பிரம்மாவினுடைய சத்தியலோகத்திலே பொய் பொருட்டுக்கெல்லாம் இடமே இல்லையோ அந்த மாதிரி இங்க சத்தியமே வடிவெடுத்த மகான்கள் தான் வசிக்கிறா. இங்கேயும் பொய் பொருட்டுக்கு அசத்தியத்துக்கெல்லாம் இடம் இல்லை, அதர்மத்துக்கெல்லாம் இடம் இல்லை. லோகமெல்லாம் ஹிரண்யனுடையதான கொடுங்கோல் ஆட்சி நடந்த போதும் கூட அந்த ஆட்சி செல்லாமல் உத்தமமா பகவத் பாகவத பிரபாவம் நிறைந்ததா சத்தியமே வடிவெடுத்ததான விளங்கியது இந்த க்ஷேத்திரம். ஆகையினாலே இந்த க்ஷேத்திரம் கிட்டத்தட்ட பூலோகத்திலே ஒரு பிரம்மலோகம்னு சொல்லும்படியாக இருக்கிறபடினாலே மூலசார்த்தம் அப்படின்னு பிரம்மலோகத்தினுடையதான பெயரை சூட்டி ரிஷியானவர் ஸ்தாபனம் பண்ணி வைத்தார். இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துதான், ஒரு சமுத்திரம் எப்படி நிறைய ரத்தனங்களோடு கூட திகழ்கிறதோ அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ ரத்தனங்களான பிராமணர்கள் நிறைய பேர் வசிக்கக்கூடியதாக இந்த அக்ரஹாரம் திகழ்ந்துதான். சமுத்திரம் பார்க்கறதுக்கு அப்படியே வெறும ஜலமாட்டம் தெரியறது. உள்ள அகழ்ந்துண்டே தோண்டிண்டே போனோமானா மூழ்கிண்டே போனோமானா விலை மதிப்பில்லாத நிறைய ரத்தனங்கள்லாம் நிறைந்திருக்கிறதோ அந்த மாதிரி பார்க்கறதுக்கு சாதாரண மனுஷாலாட்டமா இருக்கக்கூடியவாள்லாம் தேவதைகளோ ரிஷிகளோ நித்தியசூரிகளோ அப்படின்னு எல்லாம் சொல்லும்படியா உத்தமமான ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட நல்ல மனசோடு கூட சாஸ்திரப்படி வாழ்ந்து கொண்டு பகவானையும் பாகவதாலையும் ஆராதிக்கக்கூடிய உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடமாடும் தெய்வங்களாக விளங்கியவர்கள். இவா நிறைந்திருக்கக்கூடிய அக்ரஹாரம் நிறைய ரத்தனங்கள் நிறைந்த சமுத்திரம் போலே காட்சியளித்தது அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்திலே பிரம்மாவானவர் வர்ணித்து நாரதருக்கு சொல்றார். இப்படி உத்தமமான லட்சணங்கள்லாம் பொருந்தியதா வடிவமைக்கப்பட்ட இந்த அக்ரஹாரத்திலே இந்த கிராமத்திலே வசிக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ அந்தணர்கள் எல்லோரும் எப்படி இருந்தா அவளுடைய பெருமை என்னன்னு பிரம்மா தன் வாயால சொல்றார். இந்த மகான்கள் எல்லாம் 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணியிருந்தா. ருக்யஜு சாம அதர்வணன்னு சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணி பூரணமா வேதபாராயண கைங்கரியத்தை பகவானுக்கு பண்ணி கொண்டு வந்தா. வேதத்தை வெறும தெரிஞ்சுண்டவா இல்ல, அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு வேதத்தினுடைய அங்கங்கள் 6, கல்பம் ஜோதிஷம் நிருப்தம் சீக்ஷா வியாக்கரணம் சந்தஸ்னு சொல்லக்கூடியதான 6 அங்கங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டு வேதத்துக்கு அர்த்தத்தை விசாரம் பண்ணக்கூடிய வேத விசாரம் பண்ணக்கூடியவாளா வேத பாஷ்யம் தெரிஞ்சவாளா இருந்தா. அர்த்தத்தோடு கூட வேதத்தை 4 வேதத்தையும் ஓதக்கூடியவாளா இருந்தா. அதோட என்னென்ன புராணங்கள்லாம் உண்டோ எல்லா புராணங்களும் தெரிந்தவாளா இருந்தா. வேதாந்த சாஸ்திரத்திலே நிலையுடைய மனசோடு கூட எம்பெருமானை ஆராதித்துக் கொண்டிருந்தா. வேதத்தை வா படிச்சது மட்டும் இல்லாம மற்றவாளுக்கு சொல்லி வச்சுருந்தா. உத்தமமா கவிகள்லாம் எழுதக்கூடிய அளவுக்கு மகா பண்டிதாள்லாம் இருந்தா. நிறைய உபன்யாசங்கள்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வித்வான்கள் இருந்தா. உபன்யாசம் எல்லாம் பண்ற வித்வான்களுக்கெல்லாம் இவர்கள் தலைவர்கள்னு சொல்லும்படியான ஞானத்தோடும் கம்பீரமான வாக்கு வருஷத்தோடும் கூட அவள்லாம் விளங்கினா.
மேகம் எப்படி வேண்டியவா வேண்டாதவான்னு பார்க்காம எல்லாருக்கும் மழையை பெய்யறதோ அந்த மாதிரி இவா வேண்டியவா வேண்டாதவா இல்லாம யார் வந்து உதவின்னு கேட்டாலும் பண்ணக்கூடிய உதார சுபாவத்தோட கூட வள்ளல்களா இருந்தா, நல்ல மனசுடையவாளா இருந்தா, கெட்ட புத்தின்றது யாருக்கும் இல்லை. ஹனுமானை போலே தூய்மையான எண்ணம் கொண்டவர்களா இருந்தாம். இந்திரனை போல 100 யாகம் பண்ணினாலாம். தர்மராஜனை போல தர்மமே வடிவெடுத்தவாளா இருந்தாலாம். இப்படியெல்லாம் இந்த மகான்களான பிராமணர்கள் இருந்தார்கள். இப்பேற்பட்ட பிராமணர்கள் மற்றோர் தெய்வம் தெரியாதவர்கள். பரதத்துவமான ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வத்தையும் கனவிலும் ஆபத்காலத்திலும் கூட நினைக்காதவர்கள், கை தொழாதவர்கள், தியானம் பண்ணாதவர்கள், வணங்காதவர்கள். இதுவரைக்கும் இப்பவும் இனியும் எப்போதும் கூட சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் ஸ்ரீமன் நாராயணனே தஞ்சம் அப்படின்னு அவன் ஒருத்தனையே தீர்க்கமான சரணாகதி பண்ணின மகா விஸ்வாசம் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவ வாழலாம். இதர தேவதைகளையும் புறம் உண்டான பற்றுக்கள்னு சொல்லக்கூடிய காமம் முதலானவற்றையும் பணம் பொருள் முதலியவற்றில் ஆசையும் மொத்தமா விட்டவா. மோட்சம் போனோன்னு நினைக்கக்கூடியவன் அழியக்கூடியதான செல்வங்கள்ல ஆழங்கால் பட்டு கொண்டோ அதை அனுபவிக்கணும்னு அலைந்து கொண்டிருக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படியே விட்டவா இவா. நம்முடையதான பொறுப்பை, நம்ம ரட்சிக்கிற பொறுப்பை எந்த எம்பெருமானிடத்திலே ஒப்படைத்தோமோ அவனை தவிர வேறு தேவதையை நினைத்தும் பார்க்க கூடாதுன்னு சொன்ன சாஸ்திரத்துக்குப்படி அப்படியே வாழ்ந்துட்டு வந்தவா. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, அப்படி பரநியாசம் பண்ணிட்டவன் வேறு தெய்வத்தை திரும்பி பார்க்காமல் நினைக்காமல் இருந்தால்தான் அவனுக்கு மோட்சம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏதோ பேருக்கு கல்யாணம் காது குத்து மாதிரி பரநியாசம் பண்ணிட்டு கண்டதையும் சேவிக்கிறது, கண்ட இடத்துக்கும் போறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்மாவுக்கு அவமானத்தை தரக்கூடியது, பண்ணிக்கொண்ட பரநியாசத்திற்கு இழுக்கை தரக்கூடியது. எம்பெருமானுக்கு அதனாலே அவமானம்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானே, என்னைக்கு உன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிட்டேனோ இனி வேறு ஒரு தேவதையோ வேறு ஒரு தேவதையை வணங்கக்கூடிய சாமியாரையோ போய் நான் சேவித்தேனானா அது எனக்கு அவமானம் அல்ல, என்ன ரட்சிக்கிறேன்னு என் கை பிடிச்ச பத்தியா காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்து அந்த உனக்கு அவமானம் அது. அதனால என்னை காப்பதாக உறுதி கொடுத்த உனக்கு அந்த அவமானத்தை நான் தேடித் தரமாட்டேன்னு சொன்னார் ஆழ்வார். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டை. நாம வைஷ்ணவா பேருக்கு சமாசேனம் பரநியாசம் பண்ணிட்டு எங்க வேணாலும் போலாம், எப்படிலாம் இருக்கலாம்னா பெருமாள் பார்த்துட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான் அப்படின்றது இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடையதான பெருமை பிரம்மா சொல்றாரு. அதுல இருந்து தெரியறது. பிரம்மா சொல்றது பெருமாளை தவிர எந்த தேவத்தையும் சேவிக்க மாட்டான்னு சொன்னா இவரையும் சேர்த்துத்தான். என்னைய கூட சேவிக்க மாட்டாவா, அப்படி நிஷ்டாலா இருந்தவா. அந்த மாதிரி மகான்களா இருக்கக்கூடியவர்கள் கேசவன்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணினா அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் கேசவன் அப்படின்ற பேரை பயன்படுத்தவே இல்லை பிரம்மா. பொதுவா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பகவான் எல்லாம் தான் சொல்லிட்டு வந்தார். இப்ப கேசவன் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, எம்பெருமானாலே முதலில் படைக்கப்பட்டு சிருஷ்டி காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு இப்படி உங்களுக்கு முக்காலமும் உணர்ந்து புராணங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, அதனால நான் மட்டும் பெரிய தெய்வம் எம்பெருமானுக்கு சமானமானவன்னு நினைச்சுக்காதுங்கோ. ருத்ரனை சில பேர் பரதத்துவம்னு சொல்றாலே அவன சமானமான தெய்வம்னு நினைச்சுன்றாதுங்கோ. எம்பெருமானுக்கு என்ன திருநாமம்? கேசவன்னு திருநாமம். கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கான்னு சொல்லக்கூடிய பிரம்மா நானும், ஈசகான்னு சொல்லக்கூடிய ருத்ரன் சிவனும், 2 பேரும் அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து வந்தவாதான். அதனால கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கும் ஈசன்னு சொல்லக்கூடிய ருத்ரனுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன். அதனால எங்க 2 பேர் உட்பட யாருமே அவனுக்கு சமானமான வாக்கியாது அப்படின்றத நன்னா உரைக்கும்படியாக கேசவனுக்கு அப்படின்ற பதப்பிரயோகம் பண்ணி ஆச்சரியமா சாதிக்கிறார் பிரம்மா. இப்படி பரம ஸ்ரீ வைஷ்ணவாலா சரணாகத நிஷ்டாலா பாகவதாலுடைய பெருமையை தெரிந்து கொண்டு பகவானுக்கும் பாகவதாலுக்கும் விசேஷமான கைங்கரியம் பண்றதையே தங்களுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ்ந்து வந்த ஊர் இந்த கோஷ்டிபுரம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றார். அன்னைக்கு பிரம்மா சொன்னதில்லை, ஆழ்வார்களில் பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்ரீ வைஷ்ணவால பத்தி வர்ணிச்சிருக்கார். நாவகாரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பதிகத்திலே நிறைய இடங்கள்ல இந்த கோஷ்டிபுரத்து ஸ்ரீ வைஷ்ணவாலுடைய பெருமையை பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். இந்த கோஷ்டிபுரம் இருக்கிறதே எப்பேற்பட்ட ஊர் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் எப்பேற்பட்டவான்னா
நாவகாரியம் சொல் இல்லாதவர். நா அகாரியம், நாக்கினால எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்ல மாட்டா. காரியம் அப்படின்னா பண்ணக்கூடிய வேலை செயல். அகாரியம் அப்படின்னா பண்ணக்கூடாதது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இது பண்ணக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டது, அதையெல்லாம் சொல்லவே மாட்டாவா. அப்படின்னா என்ன? அவளுடையதான வாயிலிருந்து பொய் வராது, கோல் சொல்றது குறை சொல்றது வராது, பழி சொல்றது வராது, ஆபாச பேச்சுக்கள் வராது, அர்த்தமில்லாததான பொழுதை வீணாக கழிக்கக்கூடியதான வார்த்தைகள் வராது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தேவதைகளுடைய பேரோ அவளுடைய பெருமையோ அவளை பத்தின ஸ்தோத்திரமோ அவளை வணங்கக்கூடிய அடியவர்களை பத்தின நாமாவோ அதெல்லாம் வராது வாயிலிருந்து. ஆசாபாசங்களை விளைவிக்கக்கூடியதான ஸ்திரமில்லாத பேச்சுக்கள்லாம் வராது. அப்ப என்ன வரும் அவ வாயில இருந்துன்னா? வேதம் வரும், பிரபந்தம் வரும், ஸ்தோத்திரங்கள் வரும், பகவானுடைய நாமாக்கள் வரும், எம்பெருமான் விஷயமான கீர்த்தனைகள் வரும், பெருமாளுடைய பெருமையும் பாகவதாலுடைய பெருமையும் வரும். பெருமாளை திருவாராதனம் பண்றதுக்காக அவ வாயிலிருந்து பிரயோகங்களா மந்திரங்களா வரும். பாகவதால உபசரிக்கிற போது அவளிடத்துல பக்தியோடு கூட அன்பான வார்த்தைகள் வரும். நான் அகாரியம் சொல்லிலாதவர், நாவாலே பண்ணக்கூடிய காரியத்தை சொல்ல மாட்டா. அவ வாக்கிலே வரக்கூடாத வார்த்தைன்னு ஒண்ணு வந்ததே கிடையாது. நாள்தோறும் விருந்தோம்புவார். விருந்தோம்புதல், அதிதி சத்காரம் பண்ணுதல் அப்படின்றது பிராமணனுக்கு தர்மம். எல்லா மனுஷாலுக்கும் தர்மம் தான் சொன்னாலும் பிராமணனுக்கு பிரதானமாக சொல்லப்பட்ட தர்மம். மாத்ரு தேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவன்னு இந்த அதிதி தேவதையை பகவானுடைய ஸ்தானத்திலே வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்துல. நித்தியம் பண்ண வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி பகவதாராதனம் எல்லாம் பண்ணி கலிகைய பகவானுக்கு கண்டருளை பண்ணிட்டு எல்லாம் ஆயிடுத்து உட்கார்ந்து இலையை போட்டு சாப்பிடுறேன்னு இல்லாமல் ஆத்து வாசலுக்கு யாரானும் ஸ்ரீ வைஷ்ணவா யாரானும் பிராமணா வராளா சாப்பிட வராளா அப்படின்னு எதிர்பார்த்து அவளுக்காக காத்துட்டு இருந்துட்டு முன்பின் தெரியாத முகம் தெரியாத அதிதிகள் வருவா, ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ சாப்பிடுவா போயிடுவா. அந்த மாதிரி விருந்தாளியா வரவாளுக்காக எதிர்பார்த்து வாசல்ல காத்துட்டு இருந்து அவளை அன்போடு கூட உபசரித்து அவ கைகால அலம்பரத்துக்கெல்லாம் ஜலம் கொடுத்து அவளை உட்காத்தி வச்சு நன்னா இடம் பண்ணி சாதம் போட்டு அவ வயறார திருப்தியா ஷார்ட்டா விட்டு அவளுக்கு தாம்பூலமோ நம்மளால முடிஞ்ச சம்பாவனையோ ஏதோ பண்ணி அவ மனசு நிறையும்படியாக பண்ணக்கூடிய அதிதி சத்காரம் விருந்தோம்பல். அத தினம் பண்ணணும். ஒரு வேலையும் சாப்பிடுறச்ச வாசல்ல யாரானும் பசியில காத்துட்டு இருக்காளா விருந்தாளிகள் வராளான்னு பார்த்துட்டு அவளுக்கு போட்டுட்டு சாப்பிடக்கூடியதான அந்த அனுஷ்டானத்தை சாஸ்திரம் சொல்லி இருக்கு. யார் பண்றாளோ இல்லையோ, ஆனா இந்த திருக்கோட்டியூர் அக்ரஹார வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவார்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத அவளை போய் பார்த்த பெரியாழ்வார் பாடுறார். ஏற்கனவே அடியேன்னு சொல்லியிருந்தேன், பெரியாழ்வார் மதுரையில பாண்டிய மன்னனுடைய அவையிலே ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்னு பரதத்துவ நிர்தாரணம் எல்லாம் பண்ணி அதுக்காக ராஜாவானவன் அவர்கிட்ட யானை மேல உட்காத்தி வச்சு ஊர்வலம் எல்லாம் கூட பண்ணி அந்த ஊர்வலத்திலே ஆழ்வாரை பார்த்து அனுகிரகம் பண்றதுக்காக வானவீதியில பெருமாள் கருடாருடனா இவர் பல்லாண்டு எல்லாம் பாடி முடிச்சா விட்டு ஊருக்கு போற சமயத்துல அந்த ராஜ புரோகிதரா இருந்த செல்வ நம்பின்னு சொல்லக்கூடிய சுவாமி ஆச்சாரியர், இந்த ஊரை சேர்ந்த சுவாமி, அவர் திருக்கோட்டியூர்ல அவதாரம் பண்ணி அங்கேயே வசிச்சுட்டு இருந்த சுவாமி. அந்த சுவாமி எங்க ஊருக்கு எங்க பெருமாளை மங்களாதாசனம் பண்ணலாம் வாங்கோன்னு கோஷ்டிபுரத்துக்கு பெரியாழ்வார் அழிச்சுட்டு வரார். அப்போ ஸ்ரீ ஜெயந்தி சமயமா இருக்கிறபடினாலே அதை ஆயர்பாடியா கோகுலமாகவே நினைத்து ஆழ்வார் பதிகம் எல்லாம் பாடினார். கண்ணனுக்கு குழந்தை பருவத்திலே நடந்த விஷயங்களை எல்லாம் அனுபவித்து பாடினார் எல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த கோஷ்டிபுரத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடையதான குணம், அவளுடைய பெருமை, அவளுடைய நித்தியப்படி வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு இந்த 10 பாசுரத்துல ஆழ்வார் பதிவு பண்றார். அப்படி பண்றச்ச அவர் எதை கண்ணால பார்த்தாரோ, எந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுடையதான வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்து வியந்தேரோ அதை கொண்டாடி இந்த பதிகத்துல சொல்றார் ஆழ்வார். நாள்தோறும் விருந்தோம்புவார். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆழ்வார் கொஞ்ச காலம் தங்கியிருக்கார் அந்த ஊர்ல. ஸ்ரீ ஜெயந்திக்கு போனார், பெருமாளை சேவித்தார், உற்சவங்களை எல்லாம் அனுபவித்தார், அக்ரஹாரத்து பாகவதாலை எல்லாம் அனுபவித்தார். ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீவைகுண்டம் போல இருக்கக்கூடிய இந்த ஊர்ல கொஞ்ச காலம் வசிக்கலான்னு தங்கியிருக்கார் ஆழ்வார். நிறைய பாசுரம் பாடியிருக்காரு இந்த ஊருக்கு. பெரும்பாலும் பெரியாழ்வார் பாடின பாசுரம் தான். இப்படி குறைஞ்சது சில காலமாவது அவளை தினம் பார்த்துட்டு வந்தபடினாலே அவளுடைய குணங்களை எல்லாம் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நாள்தோறும் விருந்தோம்புவார் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாருன்னா, டெய்லி
போறவரெல்லாம் கூட்டு சாதம் போடுவான்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்ச காலமாவது அங்க இருந்திருக்காருன்னு அர்த்தம். இருந்து பார்த்திருக்காரு, அதனால தெரியறது. நாள்தோறும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியோர். தேவகாரியம் அப்படின்றத ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னும் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய காரியம், அதாவது பகவானை ஆராதிப்பது, சந்தியாவந்தனம் முதலிய அனுஷ்டானங்களாலே ஆராதிப்பது, ஜபத்தாலே ஆராதிப்பது, வேதம் பிரபந்தம் எல்லாம் சொல்லி ஆராதிப்பது, ஆத்துல சாலக்கிராம பெருமாளா விக்கிரகமூர்த்தியா இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்துக்கு பண்ணக்கூடிய ஆராதனம், பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லி தினம் சொல்லக்கூடிய வேதத்தினாலே பண்ணப்படுகிற ஆராதனம், அதோடு கூட கோவுள்ள அஷ்டாங்க விமானத்துல எழுந்தருளி இருக்கிற எல்லா எம்பெருமான்களுக்கும் பண்ணக்கூடிய நித்திய திருவாராதனம், இதோடு கூட ஔபாசனம் வைஸ்வதேவம் எல்லாம் சொல்லக்கூடியதான ஆராதனங்கள், இந்த மாதிரி தேவாதி தேவனா தேவாதி ராஜனா இருக்கக்கூடிய பகவானுக்கு பண்ணக்கூடியதான ஆராதனங்கள்லாம் தேவகாரியம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்னும் ஏற்கனவே சொன்னது போல தேவர்களுக்கெல்லாம் என்னதான் கற்பக விருட்சம் அது இதுன்னு எல்லாம் அவளுடைய லோகத்துல இருந்தாலும் இங்க பண்ணக்கூடியதான நித்திய கர்மா அனுஷ்டானம் யாகங்கள் இதுல இருந்துதான் அவளுக்கு ஆகாரம் கிடைக்கிறது. அதனால தவறாம யாகங்கள் எல்லாம் பண்ணி பகவான் ஆராதிச்சுண்டு அதுல பங்கு இருக்கக்கூடிய தேவர்களுடைய ஹவிச அவளுக்கு கொடுத்து அவர்கள் வயிறு நிறையும்படியா தேவர்களுடையதான காரியத்தையும் பார்த்துண்டு அவளுக்கும் பசி தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான பிராமண சிரேஷ்டர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். தேவகாரியம் செய்து தேவாதி தேவனான பகவானுடைய கைங்கரியத்தையும் தேவர்களுக்கு அவிஸ் முதலான உணவுகளாலே வயிற்றை நிரப்பக்கூடிய காரியத்தையும் பண்ணிக்கொண்டு வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், எப்போதும் வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய உத்தமமான பிராமணா. மூலசார்த்தம்னு பிரம்மலோகம்னு பெயர் வைத்தாரு. அங்கே பிரம்மாவானவன் என்ன பண்றான்? தன்னுடைய 4 முகத்தாலும் 4 வாயாலும் எப்போதும் 4 வேதத்தையும் சொல்லிண்டே இருக்கான். அந்த மாதிரி இந்த பிராமணா எல்லாரும் 4 வேதமும் தெரிஞ்சவா, அதனால திரும்ப திரும்ப 4 வேதத்தையும் சொல்லிண்டே இருக்கா. அதுலயும் இது ஒரு பிரம்மலோகமாட்டமா திகழறது. பிரம்மலோகத்துக்கு போனா 4 வேதம் கேட்கறது, இந்த ஊருக்கு வந்தாலும் 4 வேதம் கேட்கறது, மாத்தி மாத்தி எல்லா பிராமணாலும் 4 வேதம் சொல்லிட்டு இருக்கா. அதனாலும் இது மூலசார்த்தம் அப்படின்னு இதுக்கு ரிஷி பெயர் வைத்தார். இப்படி வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியோர், வேதத்தை சொல்லிண்டே காலம் கழிக்கக்கூடிய உத்தம பிராமண லட்சணத்தோட கூட இந்த மகான்கள்லாம் இருக்கா. இன்னொரு பாட்டுல சொல்றச்ச குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் சற்றம் ஒன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோர். குற்றமின்றி இவாளிடத்துல தோஷத்தை குறையை பார்க்கவே முடியாது. நூத்து பார்த்தாலும் இந்த சுவாமி மேலே ஏதானும் பழி போடணும், இவரை மட்டம் தட்டணும், இவரை பத்தி தப்பா பேசணும் அப்படின்னு நூத்தவா பின்னாடி போய் பார்த்தாலும் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு உத்தமமான ஒரு குணத்தை உடையவர்கள். குற்றமின்றி எந்த விதமான தோஷமும் அவளை சொல்ல முடியாது. வாயால நன்னா பேசிண்டு மனசுல கிரூரமான எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கிறதோ, அல்லது வாயால நன்னா வரவேற்று உபசரிப்பது போல பேசிட்டு ஆத்துக்கு போனவாளை அழ வைத்து அனுப்புவதோ, அந்த மாதிரியான கல்மிஷம் எல்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது. எப்போதும் குற்றம் இல்லாமல் தோஷம் இல்லாமல் பவித்திரமா எதை மனசால நினைக்கிறாளோ அதையே வாயால சொல்லிண்டு காரியமாவும் பண்ணிண்டு திரிகரண சுத்தியோட கூட இருக்கக்கூடியவர்கள். குற்றமின்றி குணம் பெருக்கி, குற்றம் இல்லாம இருக்கிறதுன்றது சரி, அது நார்மல் தான். விசேஷமான உத்தம குணங்கள்லாம் உண்டான்னா உண்டு. தினம் வரவா போறவாளுக்கெல்லாம் சாதம் போடுறா. ஒரு பிராமணன் வாத்துக்கு போனா சாப்பிடாம வரத்துக்கு இல்ல, சாப்பிட வச்சுதான் அனுப்புவா. ஒரு வஸ்திரம் இல்லாதவாளுக்கு வஸ்திரம் கொடுக்குறா. இவால நல்லா தர்மங்கள்லாம் பண்ணிட்டு திருக்கோட்டியூர்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்படியா ராஜாக்கள்லாம் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஆதரிச்சுட்டு இருக்கா. அதனால ராஜா கொடுக்கறதான செல்வத்தை தங்களுக்குன்னு சேர்த்து வைக்காமல் தங்களை போல மத்த பிராமணாலுக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டு பாகவத ஆராதனம்னு சொல்லக்கூடிய உத்தம தர்மத்தை பண்ணிக்கொண்டு வாழக்கூடிய உத்தமமான மனம் படைத்தவர்கள். அன்னைக்கு ஏதோ புரூரவஸ் சக்கரவர்த்தி கங்கை கரையில இருந்து பிராமணால் எல்லாம் அழிச்சுட்டு வந்தான். அவ காலம் வேற, நம்ம காலம் வேற. அன்னைக்கு அவளுக்கு பணம் தேவையில்லாம இருந்தது, இப்ப பணம் தேவை. நாம ராஜா கொடுக்குற பணத்தை எல்லாம் நாம சேர்த்து வச்சுண்டு சுயநலமா இருக்கலாம்னு மாறினவா இல்ல. புரூரவஸ் காலம் எப்பவோ, இந்த பாண்டிய ராஜாவினுடைய காலம் எப்பவோ, அன்னையில இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பரந்த மனசோடைய கூட தங்களுக்குன்னு சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் உத்தமமான தாராள மனசோடைய கூட இருக்கக்கூடிய உத்தமர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லும்படியா குணம் பெருக்கி உதார சுபாவம் இருக்கிறவா, வள்ளல் தன்மை இருக்கிறவா. ஒரு பிராமணனுக்கு ஒரு ஆச்சாரியனுக்கு என்னென்ன நல்ல குணங்கள்லாம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதோ அத்தனை குணங்களும் பூரணமா இவாள் இடத்துல உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் குருக்களுக்கு அனுகூலராய். இப்போ
ஒரு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பிராமணன், ஒரு ஆச்சாரியன், அவனுக்கு இருக்க வேண்டிய எல்லா குணங்களும் எல்லாருக்கும் உண்டுன்னு வச்சுக்கலாம். அப்படித்தானே சொல்றாரு ஆழ்வார். அப்போ ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் என்ன பெருசா வித்தியாசம்? எல்லாருக்கும் 4 வேதம் தெரியும், எல்லாரும் ஆச்சாரமா இருக்கா, அனுஷ்டானமா இருக்கா, பக்தியா இருக்கா, நல்ல மனசோட இருக்கா, குற்றம் இல்லாம இருக்கா, நல்லது பண்றா. அப்படி இருக்கிறச்ச எதுக்கு ஆச்சாரியன் ஒருத்தரை ரொம்ப விசேஷமா கொண்டாடணும்? என்ன அவசியம்? எல்லாரும் சமந்தானே, எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால ஆச்சாரியன் ஒருத்தரை மதிக்க வேண்டாம் அப்படின்றதான ஒரு குரூர புத்தி எல்லாம் அவளுக்கு கிடையாது. ஒரு கபடமான வஞ்சகமான எண்ணம் எல்லாம் கிடையாது. இப்படி நாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம்னு நினைக்கிறவா. நாம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்துருக்கோம்னா நமக்கு 4 வேதத்தையும் சொல்லிக் கொடுத்தவர் யார்? ஆச்சாரியன். நமக்கு சமாசிரயண சரணாகதிகளை எல்லாம் பண்ணி வைத்து பகவானுடைய திருவடிகளை அடையும்படியான ஒரு தகுதியை ஏற்படுத்தினவர் யார்? ஆச்சாரியன். குற்றமில்லாம கைங்கரியம் பண்றோமே, இந்த பகவத் கைங்கரியத்தை, பாகவத கைங்கரியத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவர் யார்? ஆச்சாரியன். நித்தியானுஷ்டானங்களை நித்தியம் பண்ணிட்டு இருக்கோமே, அதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? ஆச்சாரியன். இப்படி ஒன்னொன்னும் நமக்கு ஆச்சாரியனிட்ட பிச்சையாக இருக்கிற போது, ஆச்சாரியன் நடமாடும் தெய்வம், அஷ்டாங்க விமானத்துல படுத்துட்டு இருக்கானே உலகமில்லனையான், அவனே நடமாடக்கூடிய ஆச்சாரியனாக வந்திருக்கிறான்னு நம்பிண்டு குருக்களுக்கு அனுகூலராய் ஆச்சாரியனுக்கு என்றும் அடிபணிந்து கொண்டு அவரை கொண்டாடி கொண்டு அவர் மனசாலே நினைப்பதை காரியமாக பண்ணிக்கொண்டு அவருக்கு என்னைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவரோடு கூட முறைத்து கொண்டு நிற்காமல் அவருக்கு அனுகூலமா படிந்து அன்போடு கூட அவரை அனுசரித்து போனவர்கள். இது முக்கியமான சிஷ்ய லட்சணம். ஆச்சாரியன் சொல்றத சிஷ்யன் அப்படியே பண்ணணும். குருக்களுக்கு அனுகூலராய் ஸ்டெட்ரம் ஒன்றுமில்லாத. ஸ்டெட்ரம் அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம். நான் நன்னா வேதம் சொல்றேன், அது என்ன இவரும் நன்னா வேதம் சொல்றாரு, எனக்கு அது பிடிக்கல, நான் மட்டும்தான் நன்னா வேதம் சொல்லணும், நான் மட்டும்தான் வசந்த ஆச்சாரத்தோட இருக்கணும், எனக்கு தான் நல்ல ஞானம் இருக்கணும், எல்லாம் எனக்குத்தான், அது என்ன இவாளுக்கும் அப்படி இருக்கிறது, எனக்கும் அப்படி இருக்கு, அப்புறம் எனக்கும் இவாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மற்றவாளுடையதான குணங்களை எல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடியதான எண்ணம் எல்லாம் கிடையாது இவாளுக்கு. எதுக்கும் யார் மேலையும் பொறாமமே படமாட்டா. செற்றமொன்றும் இல்லாத, மனசாலும் வாக்காலும் செயலாலும் பொறாமைன்னா என்னன்னு தெரியாத வன்கையினார்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த வள்ளல் கையை உடையவா. ஒன்னும் பண்ண வேண்டாம் சுவாமி, காசு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், வேஷ்டி புடவை எல்லாம் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் ராஜா பார்த்துப்பான். ஆச்சாரமான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணா எங்க சாப்பிடுவா? வேற இடங்கள்ல சாப்பிட முடியுமா? இல்ல பணத்துக்கு உணவை விற்கக்கூடியதான கொடுமையான காலம் எல்லாம் அது கிடையாது. ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவா? இவாளாட்டமா ஆச்சாரமா இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணன் பண்ணி போட்டானா பகவத் ஆராதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடுறதுன்னு இருந்த அந்த காலத்துல. இப்ப அவளுக்கெல்லாம் சாதம் போட்டே கை சிவந்து போயிடுதான். அத்தனை தூரம் விருந்தோம்பல் பண்ணி பகவானுடையதான ஆராதனம் போலே பாகவதாருடையதான ததி ஆராதனத்தை பண்ணின வள்ளல் கைகளை உடைய பிராமணோத்தமர்கள். யாரான ஒரு ஏழை பிராமணன் தம் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு கேட்கறான், ஆத்துல இருக்கிற தங்கத்தை எல்லாம் பொறுக்கி கொடுத்தான்னு அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பா. யாரானும் ஒரு தரித்திரனான பிராமணன் சார்தம் பண்ணணும் வசதி இல்லைன்னு சொல்றான், அவனுக்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து சார்தம் பண்ணி வைப்பா. யாரானும் மருத்துவ செலவுன்னு கேட்கறா, அவளுக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் பொறுக்கி தேவையான சௌகரியங்களை பண்ணி கொடுப்பா. அந்த மாதிரி என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்து 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 வள்ளல் தன்மையான வாரி வழங்கும் கையோட கூட உடையவர்களான உதார சபாவர்கள் இருக்கக்கூடியதான திருக்கோட்டியூர். இதெல்லாம் சொல்றச்ச வாழ்ந்த இருந்தன்னு சொல்லல ஆழ்வார். வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு வாழ் அப்படின்ற பதத்தை பயன்படுத்துறார். இந்த வாழ்னு சொல்லக்கூடிய சப்தம் வினைத்தொகை. வாழ்ந்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழப்போகிற அப்படின்னு ஆழ்வாருடையதான மங்களாசாசனம் தீர்க்க தரிசனம். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாம் அப்படிதான் இருந்தா, இப்ப இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலாம் அப்படிதான் இருக்கா, இனியும் அப்படிதான் இருப்பான்னு சொல்லி முக்காலத்துக்கும் சொன்னதான விசேஷனம். அது உத்தமமான ஒரு மங்களாசாசனம் ஆழ்வாருடையது. பூதமைந்தொடு வேள்வியைந்து புலன்களைந்து பொறிகளால் ஏதமொன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். ஏதம் ஒன்றும் இல்லாத வன்கையினார்கள், எந்த விதமான குற்றமும் சொல்ல முடியாதபடிக்கு வாரி வழங்கக்கூடிய உத்தமர்கள், பஞ்சமகா யஜ்ஞங்களை எல்லாம் பண்ணக்கூடியவா, பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கினவர்கள், பஞ்சபூதமயமான இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆராதிப்பவர்கள். இந்த மாதிரியான மகான்கள் நிறைந்திருக்கக்கூடியது, அவர்கள் வசிக்கிறது, வசிக்க போவது திருக்கோட்டியூர்னு சொல்லக்கூடிய உத்தமமான அக்ரஹாரம்.
திருந்து நான் மறையோர் ராப்பகல் ஏத்தி வாழ் திருக்கோட்டியூர் குருந்தமொன்று சித்தானொடும் சென்று கூடியாடி விழாச் செய்து திருந்து நான் மறையோர் ராப்பகல் ஏத்தி வாழ் திருக்கோட்டியூர். ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணினவனா இருக்கக்கூடிய பகவான் இருக்கானே இங்கே கோஷ்டிநாதன், அவனுக்கு நிறைய உற்சவங்கள் எல்லாம் கூட பண்ணி வைத்து அந்த உற்சவத்துக்கு அங்கமா 4 வேதங்களையும் பாராயணம் எல்லாம் கூட பண்ணி ராத்திரி பகலெல்லாம் பார்க்காம அந்த எம்பெருமானுக்கு விசேஷமா விடிய விடிய உற்சவங்கள் எல்லாம் பண்ணி அனுபவிக்கக்கூடிய பாகவதோத்தமர்களான பிராமணா இருக்கக்கூடியதான கோஷ்டிபுரம் இது. காசின் வாய்க்கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோர். இங்க முக்கியமா பாகவத ஆராதனம்னு சொல்லக்கூடியதான அவளுடையதான பெருமை, அவளுடையதான குணம் வர்ணிக்கப்படுகிறது. காசின் வாய் கரம் விற்கிலும் அப்படின்றார். அதாவது அந்த காலத்துல நெல் முதலான ஆகாரத்துக்கு தேவையான வஸ்து அரிசி எல்லாம் பணம் கொடுத்து வாங்கணும்ன்ற அவசியமே இல்லை. அதுவும் குறிப்பா பிராமணா, குறிப்பா வேதாத்தியனம் பண்ணி இந்த மாதிரி தர்மங்களை எல்லாம் விடாம அனுஷ்டிச்சுட்டு இருக்கிற பிராமணா, அவளை ஆராதிக்கிறதுக்காக ராஜா, ஜமீன்தார்கள், குறுநில மன்னர்கள், நிறைய நிலம் வச்சுட்டு இருக்கிறவா, வள்ளல்கள், இவெல்லாம் நாங்கெல்லாம் இன்னைக்கு நன்னா இருக்கோம், இந்த லோகம் நன்னா இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் உத்தமமான பிராமணா நீங்க பண்ணக்கூடிய நித்திய கர்மானுஷ்டானங்கள் தான். நீங்க அதெல்லாம் சரியா பண்ணிட்டு இருந்தாலே இந்த லோகம் நன்னா மழை பொழிந்து வறுமை இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் சுபிக்ஷமா செழிப்பா இருக்கும். உங்களுடையதான திருவடி இந்த ஊர்ல படுறதுனால, உங்களுடையதான நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடிய ஜலம் பூமியில விழுந்து பூமி குளிர்றதுனால, உங்களுடைய வாக்கிலேருந்து வரக்கூடிய மந்திரங்களும் வேத சப்தங்களும் இந்த லோகத்திலே காற்றிலே பரவுவதாலே இந்த லோகமானது இன்னைக்கும் கூட ஆரோக்கியமா செழுமையா நடமாடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் இந்த லோகத்தை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பிராமணர்களை வந்து சாஷ்டாங்கமா சேவித்து, இவா நிலத்துல என்னென்னலாம் விளையறதோ அதுல முதல் விளைச்சலை பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு 2வது விளைச்சலை கொண்டாந்து இந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சமர்ப்பிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்த காலம் இதெல்லாம். ஒருத்தர் வயல்ல அரிசி போட்டிருக்கார், அறுவடை யாருது, பெருமாளுக்கு பெருமாள் கோவிலுக்குன்னு கொஞ்சம் சமர்ப்பிச்சுட்டு இந்த மாதிரி பாகவதால கொண்டாந்து அரிசி நெல்லை கொண்டாந்து கொடுப்பா, அதவா பக்குவப்படுத்தி அரிசியாக்கி சாதம் பண்ணி சாப்பிடுறது. ஒருத்தர் மாந்தோப்பு வச்சுட்டு இருக்கார், மாம்பழம் எல்லாம் விளையிறது, மாங்காய் மாவிடுவெல்லாம் இருக்கு, அந்த காய்களை பழங்களை எல்லாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கொண்டாந்து கொடுத்தா அந்த பழத்தை பெருமாளுக்கு கண்டரோல பண்ணி சாப்பிடுறது, ததியாராதனம் பண்றது, அந்த மாங்காய்களை எல்லாம் கொண்டு ஊர்கா போட்டு வச்சுக்கிறது, அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி யார் பூமியிலே என்ன விளைந்தாலும் இவாளுக்கு பணம் கொடுத்து பெற முடியாத அவசியம் ஏற்படாதபடிக்கு உடனே வந்துடும். அந்த மாதிரி காலத்துல இவா நித்தியம் ததியாராதனம் பண்ணிட்டு அதிதி சத்காரம் பண்ணிட்டு இருந்தான்னா பரவாயில்ல சுவாமி, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, யாரோ கொண்டாந்து கொடுக்குறா அதை வாங்கி வா கொடுக்குறா அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா ஒரு காசு கொடுத்தா ஒரு கைப்பிடி நெல் தான் விற்கிறதுன்னு வரக்கூடியதான பஞ்ச காலங்களும் உண்டு, துர்பிக்ஷமான காலங்களும் உண்டு, வரும், வந்தது. ஒரு தங்க காசை கொடுத்தா அந்த தங்க காசை வாங்கிட்டு ஒரு கையில ஒரு கைப்பிடி நெல் எடுத்து அளந்து கொடுக்குறான். எத்தனை தங்க காசை கொடுத்து ஒருத்தர் சாப்பிட்றதுக்கான அரிசியை வாங்கிக்கிறது, எத்தனை தங்க காசை கொடுத்து ஒரு குடும்பத்துல இருக்கிறவா சாப்பிட்றதுக்கான அரிசியை வாங்குறது, எத்தனை தங்க காசு கொடுத்து வாங்கினா இவ வரவா போறவாளுக்கெல்லாம் சாதம் போட முடியும். அப்பேற்பட்ட துர்பிக்ஷம் ஏற்பட்ட காலத்திலும் கூட அவளிடத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பணத்தையும் செலவு பண்ணி நெல் வாங்கி அரிசியாக்கி அப்பவும் விடாத நித்திய ததியாராதனத்தை பண்ணி கொண்டு வந்த உத்தமர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். காசின் வாய் கரம் விற்கிலும், ஒரு காசுக்கு ஒரு படி நெல் விற்கக்கூடியதான காலத்திலும், பஞ்ச காலத்திலும், துர்பிக்ஷமான காலத்திலும் கரவாது அரிசிய சாதத்தை எல்லாம் மறைச்சு வச்சுக்கல. அன்னைக்கு யாரோ கொடுத்துட்டு இருந்தா நல்லா சௌகரியமா வந்துட்டு இருந்தது, அன்னைக்கு தாராளமா சாப்பிட்டீங்கோ, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நாங்களே வந்து ஒரு கைப்பிடி நெல்லை வாங்குறதுக்கு ஒரு தங்க காசு செலவழிக்க வேண்டியதான நிலைமையில இருக்கும். இப்பவாவது எங்களை ஆளை விடுங்கோ, தயவு பண்ணி எங்க ஆத்து பக்கம் வராதுங்கோ, வந்தீங்கன்னா உங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு எங்களால முடியாது அப்படின்னு எல்லாம் சலிச்சுக்காம, பிறர் மனசு புண்படும்படியா பேசாம, தங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு ஆத்துல இருக்கக்கூடியதான அத்தனை ரத்தனங்கள், ஸ்வர்ணம், இதையெல்லாம் எதுக்கு பெருமாள் நம்ம கொடுத்திருக்கார்? பாகவத ஆராதனம் பண்றதுக்கு வஸ்துக்கள் கிடைக்காத போது
இத வித்தாவது வஸ்துக்களை வாங்கி பாகவத ஆராதனம் பண்ணுங்கோ அப்படின்ற எண்ணத்துலதான் பெருமாள் கொடுத்திருக்காருன்னு நினைச்சுட்டு தங்களுடைய பணத்தை தங்க கிட்ட இருக்கிறதான வஸ்துக்களை எல்லாம் பொறாமையினாலே கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதபடினாலே கஞ்சத்தனத்தினாலே மறைத்து வைக்காமல் கரவாது மறைத்து வைக்காமல் மாற்றிலி சோறிட்டு ரொம்பவும் தூய்மையானதான எந்த விதமான பதில் உதவி பிரத்யுபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் சாதம் போடுறவா. அண்ணா வசதியா வஸ்துக்கள்லாம் இருக்கிறச்ச வந்தீங்கோ சாப்பிட்டீங்கோ, சரி இப்ப நாங்களே கஷ்டத்துல இருக்கோம், அரிசி பருப்பு எல்லாம் கிடைக்க மாட்டேன்றது, பஞ்சகாலமா இருக்கு, சாதம் போடுறோம் சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லல, நாங்க வற்புறுத்தி கேட்கல, உங்களால முடிஞ்சது ஏதானே எங்களுக்கு பண்ணிட்டு போங்க, உங்களாண்ட காய்கறி இருந்தா கொடுத்துட்டு போங்க, இல்ல புளி மிளகா இருந்தா கொடுத்துட்டு போங்க, இல்ல வஸ்திரங்கள் இருந்தா கொடுங்க. அந்த மாதிரி கேவலம் பிரத்யுபகாரம் பதில் உதவியை எதிர்பார்த்து அந்த பஞ்சகாலத்திலும் கூட இவா பண்ணல. மாற்றிலி சோறு, இதுக்கு மாறி இல்லாதபடிக்கு கை மாறி இல்லாதபடிக்கு அவ்வளவு கஷ்ட காலத்திலயும் அவளுக்கே இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்பவும் வள்ளல் தன்மையோடு கூட சாதம் போடுறா. அந்த மாதிரி சோறு இட்டு சாதம் போட்டு தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் அப்படின்றார். வன்கையினார்கள் அப்படின்னா வள்ளல் சபாவம் உடையவர்கள். தேச வார்த்தை படைக்கும்னா புகழ்ச்சியான வார்த்தைகளை சம்பாதித்துக் கொள்பவர்கள். வந்து சாப்பிடுறவா சொல்றா, நீங்களா இருக்க போய் இத்தனை பஞ்சத்திலையும் தங்கத்தையும் ரத்தனத்தையும் வித்து அரிசி வாங்கி அப்படியான எங்களுக்கு சாதம் போடுறோங்க, உங்க இடத்துல நாங்க இருந்தோமானா என்ன யோசிப்போம் தெரியுமா? இருக்கிறதெல்லாம் செலவழிச்சு பரவாயில்லைக்கு சாதம் போட்டுட்டா இந்த பஞ்சம் சீக்கிரம் தீரல, ரொம்ப நாளைக்கு தொடர்றதுன்னா நமக்கு நம்ம குடும்பத்துக்கே சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இருக்காது, ஆகையினால எதுக்கு வரவாளுக்கு பண்ணணும், இருக்கிறச்ச பண்ணோம் இப்ப நிறுத்திக்கலாம்னு சொல்லி எங்களுக்காக சேர்த்து வச்சுப்போம். அல்லது யாருக்கான உடம்பு வந்துடுத்துனா செலவழிக்கணுமே, கொடுக்கறவா இல்லைன்னா நாளைக்கு கஷ்டமாச்சே அப்படின்னு பலதை யோசித்து இத்தனை தூரம் ஸ்வர்ணத்தை ரத்தனத்தை வித்தெல்லாம் அரிசி வாங்கி சாதம் எல்லாம் போட மாட்டோம். ஆனா நீங்க போடுறீங்கன்னு சொன்னா சாட்சாத் பகவானுடைய ஸ்வரூபமா இருக்கிறவா நீங்க. உங்க மனசுல தாயார் குடிக்கொண்டிருக்கிறாள், தாயாருடைய கருணை அப்படியே உங்களண்ட தெரியறது. பெத்த அம்மாவாட்டமா பிள்ளைய பட்டினி போடாம சாதம் போடக்கூடிய தாய் உள்ளம் உங்களண்ட இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி வரவாய்வால பகவான் ஆட்டமா நினைச்சுண்டு தாயாராட்டமா நினைச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்றாளாம். அப்பேற்பட்ட தேச வார்த்தை படைப்பவர்கள் இவர்கள். அப்படின்னா நிறைய பேர் புகழும்படியான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை, பெருமைகளை, புகழை சம்பாதித்துக் கொண்டவர்கள், மற்றவா ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் வாழக்கூடியதான திருக்கோட்டியூர் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் ஸ்ரீ வைஷ்ணவாலுடைய, இந்த ஊர் பிராமணாலுடைய பெருமைகளை எல்லாம் பெரியாழ்வார் ரொம்ப விஸ்தாரமா ரொம்ப ஆச்சரியமா தன்னுடைய பதிகத்திலே அருளி செய்திருக்கிறார். இப்படி பகவானிடத்திலும் பாகவதாலிடத்திலும் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட பக்தியோடு கூட கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்த பிராமணர்கள் நிறைந்ததாக இந்த கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்தை பிரம்மலோகம் போல 4 யோஜனை தூரம் அகலம், அதாவது ஒரு 10 மைல் அகலத்திற்கு விஸ்தாரமாக இருக்கக்கூடிய பெரிய அக்ரஹாரமாக புரூரவ சக்கரவர்த்தி ஸ்தாபனம் பண்ணி வைத்தான். பண்ணிட்டு கதம்ப மகரிஷியின் இடத்துல பிரார்த்தித்தானோன்னு இந்த அக்ரஹாரத்துக்கு ஒரு பேர் சூட்டி அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணி வைக்கணும்னு அதை பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கு மேல 2வதா ஒரு பிரார்த்தனை வைக்கிறான் புரூரவஸ் கதம்பர் இடத்துல, சுவாமி இந்த கோஷ்டிபுரம் கிராமத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணாதான் எங்க வம்சத்திலே வரக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடிய ராஜகுருக்களாக திகழ வேண்டும், அதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும். வேதத்திலே சொல்லப்பட்டதான தர்மத்தை எங்கள் குலத்திலே வருபவர்களுக்கெல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய ப்ரஹஸ்பதிகளா ஆச்சாரியாலா இவா இருக்கணும், அதுக்கு நீங்க நியமிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். கதம்பர் மகா தபஸ்வியான கதம்பர், அப்படியே ஆகட்டும், நான் இவாளுக்கு சொல்றேன், உத்தமமான காரியத்துக்காக பகவானுடைய ஆராதனத்துக்காக பாகவத ஆராதனத்துக்காக இத்தனை பரிசிரமப்பட்டு கங்கை கரையிலிருந்து உங்களை இங்க அழிச்சுண்டு வந்து அக்ரஹார பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி தேவையான சௌகரியங்களை எல்லாம் தாராளமா பண்ணி உங்களை பகவான் ஆட்டமா நினைச்சுண்டு ஆராதிக்கிறான் இந்த புரூரவசு. இவன் கேட்டுக்கொண்டது ஒன்னே ஒண்ணு, நீங்க இந்த வம்சத்துல வரக்கூடிய எல்லாரையும் நல்ல தர்ம மார்க்கத்திலே வழி நடத்தி சாஸ்திரம் தெரிந்த ஒரு ராஜாவானவன் எப்படி பாவ காரியம் பண்ணாமல் அதர்ம காரியம் அராஜகம் எல்லாம் பண்ணாமல் நல்ல ரீதியில தர்ம ரீதியில ராஜ்யம் பண்ணணும் அப்படின்றத உபதேசித்து அந்த மாதிரி அவ என்னைக்கும் இருக்கும்படியா நீங்க கூட இருந்து கண்காணித்து ராஜகுருக்களா இருந்து பாத்துக்கணும். அதோடு கூட அவ ஆத்துல நடக்கக்கூடிய வைதிக காரியங்களுக்கெல்லாம் நீங்க ஆச்சாரியாலா ப்ரஹஸ்பதிகளா இருந்து நடத்தி வைக்கணும். அவ சக்திரியா வேதாத்தியனம் பண்ணக்கூடியவாளானபடினாலே அவளுக்கு நல்லபடியா வேதங்களை எல்லாம் போதுவிக்க வேணும்.
அதுதான் நீங்க இந்த புரூரவ சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய மகாபாகவதனுக்கும் அவனுடைய வம்சத்துக்கும் பண்ணக்கூடிய கைங்கரியமாக இருக்கும் அப்படின்னு கதம்ப மகரிஷி அவளுக்கெல்லாம் நியமித்தார். அவளும் சரி சுவாமி அப்படியே பண்றோம்னு சொல்லி அந்த பாண்டிய வம்சம் இருந்த வரைக்கும், புரூரவசனுடைய வம்சம் இருந்த வரைக்கும் இந்த திருக்கோஷ்டியூர் பிராமணா தான் அவளுக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் பண்ணினா அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இப்பேற்பட்ட அழகான கிராமம் எங்கும் வித்வான்களாலே நிறைந்திருந்தது. ஆகையினாலே அன்னைக்கு தேவர்களுடைய கோஷ்டி நிறைந்தபடியினாலே கோஷ்டிபுரம் என்று வழங்கப்பட்ட கிராமம் இன்று பண்டிதர்களா மகாவித்வான்களா அனுஷ்டாத்தாக்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் கோஷ்டியாக வசிக்கிறபடியினாலும் கோஷ்டிபுரம், கோஷ்டி கஷேத்திரம் என்று பெயர் பெற்றது. அப்படி அந்த உத்தமமான கோஷ்டிபுரத்திலே பேய் பிசாசங்கள் ராட்சசா இவாள்லாம் யாரையும் பீடிக்க மாட்டா. அதால ஏற்படக்கூடிய தொல்லையெல்லாம் அந்த கஷேத்திரத்துல ஒரு நாளும் வராது. இப்படி உத்தமமான இந்த கோஷ்டிபுரத்தினுடையதான மகிமையை ரொம்ப ஆசையோடு கூட கேட்ட மகாபாகவதனான நாரதா, உனக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை நான் சொன்னேன் அப்படின்னு பிரம்மா சொல்றார். இத்தனை தூரம் ஸ்ரத்தையா, ஆசையா, பொறுமையா, பக்தியோடு கூட கைய கூப்பிண்டு இந்த கோஷ்டி கஷேத்திரத்தினுடைய பெருமையை கேட்டுண்டு வந்தையே, உன்ன மாதிரி யார் ரொம்ப ஸ்ரத்தையா இந்த கோஷ்டி கஷேத்திரத்தினுடையதான பெருமையை மகிமையை கேட்கிறாளோ அவளுக்கு இந்த ஸ்தல புராணம் நல்ல செல்வத்தை கொடுக்கும், நல்ல புகழை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல புண்ணிய பலன்களை கொடுக்கும், நல்ல ஆயுஷ் விருத்தியாகும். அதோடு கூட நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து இந்த லோகத்திலே பேரும் புகழும் பெற்று வைகுண்டம் போகும்படியான வழிவகையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தீர்த்தம் மற்ற தீர்த்தங்களுக்கு சமானமான தீர்த்தம்னு சொல்லிட முடியாது. நல்ல உசந்த உத்தமமான தீர்த்தம், ஒப்பில்லாத தீர்த்தம். இந்த க்ஷேத்திரம் மற்ற க்ஷேத்திரங்கள் எல்லாம் விட வசந்தது, இந்த தீர்த்தமும் மற்ற தீர்த்தங்களை எல்லாம் விட வசந்தது. ஆகையினாலே இந்த க்ஷேத்திர வாசமும் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதும் நம்முடைய மகா பாவங்களை எல்லாம் கூட போக்கும். இந்த மகாத்மியம், இந்த ஸ்தலபுராணம் கேட்கும் போதே செவிக்கு இனிமையாக திகழக்கூடியது. அதோடு கூட மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடியது. இந்த புராணத்தை கேட்கிறவாளுடைய மனசிலே கர்வம், ஆணவம், அகம்பாவம், பொறாமை, மனசுத்தி இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் போய் அவளுக்கு சத்துவகுணமானது ஏற்படும். அதோடு கூட இந்த 6 அத்தியாயங்களையும் எவன் 4 பேர் காதால கேட்கும்படியாக படிக்கிறானோ, அல்லது எவன் யாரோ படிக்கிறத காதால கேட்கிறானோ அவளுக்கெல்லாம் எல்லா ஐஸ்வர்யங்களும் தீர்காயுசும் புண்ணியமும் கிடைக்கும். பூமி தானம் பண்ணினவாளுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த புராணத்தை சொன்னவாளுக்கும் கேட்டவாளுக்கும் கிடைக்கும். எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடின பலனை விட, நிறைய தானங்களை எல்லாம் பண்ணின பலனை விட இந்த கோஷ்டிபுரத்தை சேவிக்கிறவாளுக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த கோஷ்டிபுரத்தினுடைய பெருமையை சொல்லி பிரம்மாவானவர் கோஷ்டிபுரத்தினுடையதான மகிமையை 6வது அத்தியாயத்தை பிரம்மாண்ட புராணத்திலே பூர்த்தி பண்ணிவிட்டார். இதோட பிரம்மாண்ட புராண ஸ்தல புராணம் முடிகிறது. அடுத்தபடியா இருக்கக்கூடியது பிரம்ம கைவர்த்த புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம்னு சொல்லக்கூடியதான புராணம். இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்திலே 2 அத்தியாயங்களாலே கோஷ்டிபுரத்தினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அத்தியாயம் பிரம்மாண்ட புராணத்துல 6 அத்தியாயத்தினால பிரம்மா என்ன சொன்னாரோ அதனுடைய ரொம்ப சுருக்கம். இந்த 6 அத்தியாயங்களும் சேர்ந்து ஒரு 500 ஸ்லோகம்னு வச்சுண்டா இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கக்கூடிய முதல் அத்தியாயம் வெறும் 6 ஸ்லோகங்கள், ஒரே பேராகிராஃப்ல சொல்லிட்டார் சங்கிரகமா. ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அல்லது இந்த ஒரு பேராகிராஃபா இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கினா வரக்கூடியதுதான் பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடிய விஸ்தாரமான 6 அதிகாரங்கள், அத்தியாயங்கள். அதுல அந்த பிரம்மாண்ட புராணத்துல வர்ணிக்கப்படாத ஒரு விஷயம் மட்டும் இதுல 2வது அத்தியாயத்தினால சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிரம்மாண்ட புராணத்துல சொன்னதை விட கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டது ஒரே விஷயம். அந்த 2வது அத்தியாயமும் கூட கேவலம் ஒரு 30-40 ஸ்லோகங்கள், சின்ன அத்தியாயம் தான். அதாவது பிரம்ம வைவர்த்த புராணத்திலே தீர்த்த காண்டத்திலே தேவ தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய தீர்த்தத்தினுடைய பெருமையை முதல் அத்தியாயத்தினால சொல்லி அந்த தேவ தீர்த்தத்தினுடைய கரையில ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. அந்த அசரீரி வாக்கு சொல்லித்து, நான் தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், தேவர்கள்லாம் பயப்படாம அவ காரியத்தை பார்த்துட்டு இருங்கோ, ஹிரண்ய சம்ஹாரத்தை நான் பாத்துக்கிறேன், நிம்மதியா இருங்கோன்னு சொல்லி இந்த தேவ தீர்த்தத்தின் கரையிலே தான் எம்பெருமான் அசரீரி வாக்கா சொன்னான்.
அப்படி பகவானே வந்து வாக்கு கொடுத்து நான் காப்பாத்துறேன்னு சொல்லும்படியான உத்தமமான தேவ தீர்த்தம், அதுல தீர்த்தாமாடுறவாளுக்கு மோட்சம் அப்படின்னு முதல் அத்தியாயத்தினால சுருக்கமா சொல்லியிருக்காரு. இரண்டாவது அத்தியாயத்தினாலே பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட புரூரவ சக்கரவர்த்தியை போல சந்திர வம்சத்திலே புண்ணிய நிதி அப்படின்னு ஒரு ராஜாவினுடையதான பெருமை சொல்லப்படுறது. அந்த ராஜாவானவன் சத்ருக்களாலே பீடிக்கப்பட்டான். நன்ன சொந்த ராஜா, நன்னா ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். திடீர்னு அவனுக்கு நிறைய தோல்விகள் அபஜயங்கள்லாம் ஏற்பட்டு விரோதிகளாலே நாட்டை விட்டு துரத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு தான் ராஜான்றது வெளியில யாருக்கும் தெரியாதபடியா ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டு வந்தான். அப்படி வாழ்ந்தவன் தீர்த்த யாத்திரை பண்ணி நிறைய புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி நம்முடையதான தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு இனி வாழ்க்கையை நிம்மதியா கழிக்கலான்ற முடிவுக்கு வந்தான். ஆத்ம சிந்தனை வந்தது அவனுக்கு. இத்தனை நாள் சரீரம் ராஜ்யம் அப்படின்னு வாழ்ந்துட்டோம், இனியாவது ஆத்மக்ஷேமத்தை தேடிக்கலான்ற முடிவுக்கு வந்தான். வந்தவன் காசிக்கு போய் கங்கையில தீர்த்தமாடினான், பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல தீர்த்தமாடினான். பிரயாகைக்கு போனான், கயைக்கு போனான். இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் தீர்த்தமாடி அந்த கஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தினாலே அவனுக்கு விஷய வைராக்கியம் வந்துடுத்து. அதாவது அழியக்கூடியதான வஸ்துக்களிலே இருக்கக்கூடிய ஆசை முற்றிலும் போய்விட்டது. பணத்தாசை, பெண்ணாசை, பொருளாசை, பதவி ஆசை, ராஜ்ய சுகம், சண்டை போடுறது, இதெல்லாம் போயிடுத்து அவனுக்கு. ஆத்மா நல்ல கதிக்கு போகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரே சிந்தனை மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. உடனே என்ன பண்ணினான், பகவானுடைய கஷேத்திரங்களாக இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் யாத்திரை போறதுன்னு ஆரம்பிச்சான். நைமிஷாரண்யம், ஹரித்வார், பத்ரிகாசிரமம், பிருந்தாவனம், குருக்ஷேத்திரம், துவாரகா, அவந்தி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான உஜ்ஜயினி, அயோத்தியா, வடமதுரை, ஸ்ரீ கூர்மம், வன் புருஷோத்தமம்னு சொல்லக்கூடிய திருவன் புருடோத்தம திவ்யதேசம், அகோபிலம், திருவேங்கடம், காஞ்சிபுரம், ஸ்ரீமுஷ்ணம், சோழசிம்ஹபுரம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருக்குடந்தை, ஸ்வேதகிரின்னு சொல்லக்கூடியதான திருவெள்ளரை, இன்னொரு ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான வானமாமலை, திருமெய்யம், திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொல்லக்கூடிய அழகர் கோயில், இந்த கஷேத்திரங்களுக்கெல்லாம் நியமனிஷ்டையோட கூட போய் தீர்த்தமாடி அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு சேது கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருப்புல்லானிக்கும் போய் சங்கல்ப புரஸ்தரமா சேது ஸ்நானத்தையும் பண்ணிக்கொண்டு அங்கே இருந்து திருக்கோட்டியூருக்கு வந்து இந்த திருப்பார்கடல் தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான தேவ தீர்த்தத்திலே முறப்படி சங்கல்ப ஸ்நானத்தை எல்லாம் கூட பண்ணிக்கொண்டு அஷ்டாங்க விமானத்திலே கோஷ்டிநாதனை சேவிக்கணும்னு கோவிலுக்கு வந்து சேவிக்கிறான். விசேஷமா பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா அது கோஷ்டிநாதனுடையதான திருமேனி வர்ணனம். அவனுடைய பெருமையை சொல்றார். இந்த கோஷ்டிநாதன் எங்கும் நிறைந்திருக்க கூடியவன், அவன் இல்லாத இடமே இல்லை. 17 14 லோகங்களுக்கும் நாதன், எல்லாம் அவனாலே படைக்கப்பட்டு அவனாலே காக்கப்பட்டு அவனாலே வாழ்கிறவை அப்படின்னு எல்லா லோகங்களுக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவன். வன் புகழ் நாரணன், அந்த எம்பெருமானுடையதான புகழ் 8 திக்குகளிலும் பரவி இருக்கிறதுன்னு சொல்லும்படியான பெருமையை உடையவன். இந்த லோகத்திலே ஒரு வஸ்து விடாம எல்லா வஸ்துக்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சர்வ வியாப்தனான அந்தர்யாமியவன். அதோடு கூட சங்கு, வில், வாள்னு சொல்லக்கூடிய கத்தி, தண்டுன்னு சொல்லக்கூடிய கதை, சக்கரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயுதங்களையும் ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கிறவன். கழுத்திலே பிரகாசிக்கக்கூடிய வாசம் வீசக்கூடிய துளசி மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன். மார்பிலே ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மருவினாலே அலங்காரமாக ஜ்வலிப்பவன். கழுத்திலே கௌஸ்துபமணின்னு சொல்லக்கூடியதான ரத்தனத்தை மார்பிலே அணிந்து கொண்டிருப்பவன். கழுத்திலே வைஜெயந்தி மாலைன்னு சொல்லக்கூடியதான வனமாலையினாலே அலங்காரம் பண்ணப்பட்டவன். இடையிலே பீதகவாடைன்னு சொல்லக்கூடியதான வசந்த பட்டு பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டிருப்பவன். தலையிலே பிரகாசிக்கக்கூடிய உத்தமமான கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன். பெருமாளுடைய நிறம் எப்படி இருக்கும்னா கருமுகில் திருநிறத்தவன். அப்படின்னா நல்ல மழை வர சமயத்துல இருக்கக்கூடிய மேகத்தை போல, கார் மேகத்தை போல கரேல்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான அழகன். அதோடு கூட உத்தமமான அவயவங்கள். பெருமாளுடைய திருமேனியில ஒன்னொன்னு அத்தனை அழகு. மார்புன்னா அப்படி ஒரு அழகு, கழுத்துன்னா அப்படி ஒரு அழகு, திருவடின்னா அப்படி ஒரு அழகு. இப்படி எம்பெருமானுடைய திருமேனியிலே
மொத்தமா திருமேனியை சேவித்தா அந்த சமுதாய சோபைன்னு சொல்லக்கூடிய அவுட்லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புகளையும் தனித்தனியா சேவிச்சுண்டு போனாலும் அத்தனை ஆச்சரியமான அழகோடைய கூட சுடர் விடுபவன். ஆகையினாலே இப்படி உத்தமமான அவயவ சோபை நிறைந்தவனாக எம்பெருமான் இருந்தான். உத்தமமான திருமண் காப்பினாலே அலங்கரிக்கப்பட்டுள்ளான். அப்பேற்பட்ட கோஷ்டிநாதனை இந்த ராஜாவானவன் தியானித்து நமஸ்காரம் பண்ணி கைங்கரியங்கள் பல செய்தான் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. அப்போ கோஷ்டிநாதன் எப்படி இருக்கான்னு சொன்னா இந்த ஸ்லோகங்களின்படி எம்பெருமான வர்ணிக்கணும். அந்த எம்பெருமான் தான் திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானத்திலே முதல் தளத்திலே முதல் மாடியிலே உரகமெல்லனையான்னு சொல்லக்கூடிய திருநாமத்தோட கூட சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். எப்படி அவன்தான்னு சொல்றோம்னா கருமுகில் திருநிறத்தவன் அப்படின்னு சொன்னதுனால கார் மேகம் போலே கருப்பு நிறத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானவன். சௌமிய நாராயணன் என்று பெயர் பெற்ற உற்சவர் வெள்ளியான் அப்படின்னு ஆழ்வாரால மங்களாதாசனம் பண்ணப்பட்ட வெளியர்னு இருக்கக்கூடிய ரஜதமூர்த்தியானபடினாலே இந்த ஸ்லோகங்கள் அவனை வர்ணிக்கல. கோஷ்டிநாதன், கோஷ்டிபுரத்துக்கு யார் நாதன் அப்படின்னா முதல்ல கதம்ப ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேவை சாதித்த இந்த சயன பெருமாள் உரகமில்லனையான் தான் கோஷ்டிநாதன். ஆகையினாலே அவனுடையதான திருமேனி இங்கே வர்ணிக்கப்பட்டது. இது பிரம்மாண்ட புராணத்துல இல்ல, இங்க மட்டும்தான் இருக்கு. இப்படி கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தான். அஷ்டாங்க விமானத்துல நல்ல உறுதியான தளங்களை எல்லாம் அமைத்து அந்த விமானத்துக்கான அலங்காரங்களை எல்லாம் பண்ணினான். விஸ்வகர்மாவும் மயனும் விமானத்தை வடிவமைச்சா. ரொம்ப காலமாச்சு. ரொம்ப காலம் கழித்து இவன் வந்தான். இவன் வந்து அந்த விமானத்துக்கு என்ன பழுது பார்ப்பு காரியங்கள்லாம் இருக்கோ, ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கோ, அதெல்லாம் பண்ணி விமானத்தை நன்னா அலங்கரிக்கணும், தங்க தகடடிக்கணும், அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நிறைய பண்ணிட்டு கோபுரத்தை எல்லாம் கட்டி வைத்து அல்லது ஏற்கனவே புரூரவஸ் கட்டி வைத்த கோபுரத்தை பரிஷ்காரம் பண்ணி செப்பனிட்டு பெருமாள் உற்சவங்கள் எல்லாம் கண்டொருள்றதுக்காக லீலா மண்டபம்னு சொல்லக்கூடியதான உற்சவ மண்டபத்தை இவன் கட்டி வைத்தான் இவன் கையால. அதோடு கூட எம்பெருமானுக்கு விசேஷமா பிரம்மோற்சவங்களை நடத்தி வைத்தான். நித்தியோத்சவம்னு சொல்லக்கூடிய தினசரி நடக்கக்கூடியதான உற்சவங்களை எல்லாம் நடத்தி வைத்தான். இப்படி நடத்தி வச்சுட்டு எம்பெருமான சேவித்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா, நீ உத்தமமான ராஜா, தர்மத்தின்படி ராஜ்யம் பண்ணினவன், ஏதோ உன்னுடைய போராத காலம் எதிரிகளாலே துரத்தடிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்த, இருந்தாலும் வைராகியத்தை உடல. நிறைய பேர் கஷ்ட காலத்துல தப்பான வழிக்கு போகணும்னு பாப்பா, காரணம் என்னுடைய தலைவிதின்னு நொந்துப்பா. நீ அந்த மாதிரி இல்லாமல் கஷ்ட காலத்துல உன்னுடைய ஆத்ம க்ஷேமத்தை இன்னும் நன்மையை யோசித்து உத்தமமான புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடி க்ஷேத்ராடனம் பண்ணி என்ன சேவித்து எனக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணினேன். அப்பேற்பட்ட நீ இந்த லோகத்துக்கும் எனக்கும் நிறைய பண்ண வேண்டிய காரியங்கள் உண்டு. நீ என்ன பண்ற, பழைய செல்வத்தை விட இன்னும் அதிகமான செல்வம், உத்தமமான ராஜ்யம், நல்ல அழகு, ஆரோக்கியம், இளமை, ஆயுசு எல்லாம் கொடுக்குறேன் பூர்ணமா உனக்கு. நீ என்ன பண்றேன்னா 10,000 ஆண்டு அப்படின்னா 10,000 வருஷ காலங்கள் எதிரிகளினுடைய தொல்லை இல்லாமல் இந்த பூலோகத்தை முழுக்க ராஜ்யம் பண்ணி கொண்டு பிரஜைகளான ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொண்டு எனக்கும் என்னுடைய அடியவர்களுக்கும் நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு நிறைய கோயில் நிர்மாணங்கள் உற்சவங்களை எல்லாம் பண்ணி வைத்துக் கொண்டு தான தர்மங்களை எல்லாம் பண்ணி வாழ்ந்துட்டு பெரும் புகழோட கூட கடைசியில அந்தமில் பேரின்பம்னு சொல்லக்கூடிய எல்லையில்லாத சுகத்தை மோட்ச ஆனந்தத்தை தரக்கூடிய என்னுடையதான ஸ்ரீவை குண்டத்துக்கு வந்து சேருவாயாக, அப்புறம் வா மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அந்தர்தானமானார், மறைந்தார். இவனும் அதே மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தினாலே இழந்த எல்லாவற்றையும் பெற்று 10,000 வருஷங்கள் ரொம்ப உத்தமமா இந்த லோகத்தை ராஜ்யம் பண்ணி நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கடைசியில எம்பெருமானுடைய திருவடிகளை, கோஷ்டிநாதனுடைய திருவடிகளை, மோட்சத்தை அடைந்தான். இப்பேற்பட்ட இந்த கோஷ்டிநாதன் சொல்லக்கூடிய பகவான் கஷ்டப்படுறவால ஒரு நாளும் கைவிடாத பெருமாள், இழந்த செல்வத்தை மீட்டு தரக்கூடிய சுவாமி. ஒருசன் தப்பு பண்ணினாலும் அல்லது துருத்த செயலே இருந்தாலும் அவன் மனம் நொந்து கெட்ட வழியில போகாமல் நல்ல வழியில வந்து குறிப்பா இந்த எம்பெருமான் திருவடிகள்ல வந்து நின்று இவனை சேவித்து என்னை காப்பாத்துன்னு கேட்டுண்டா அவசியம் காப்பாற்றக்கூடிய உத்தமமான தெய்வம். இந்த கோஷ்டிநாதன் சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு கோஷர்ம மாத்திரம், அதாவது ஒரு பசுவினுடைய தோல் அளவாவது பூமி தானம் பண்ணக்கூடியவன் பெரிய சக்கரவர்த்தி ஆவானாம். ஒரு செத்து போன பசு இருக்க, அதனுடைய தோலாலே
மேளம் முதலான இசைக்கருவிகள் வாத்திய கருவிகள் எல்லாம் பண்றாள் ஒன்றும். அதுக்காக அந்த தோலை கட் பண்ணி உலர்த்தி வச்சிருப்பா. அந்த தோல் என்ன அகலம் இருக்கிறதோ அந்த அகலம் பூமி. அதை மட்டும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வல்பம் பூமி தானம் பண்ணினாலும் பெருமாளுக்கு பூமி எழுதி வச்சாலும் அவன் பெரிய சக்கரவர்த்தி ஆவானாம். அல்லது பெருமாளுக்கு உபச்சாரங்கள் கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு சாமரமோ பெருமாளுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு கொடையோ வாங்கி கோவில்ல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறவன் நிச்சயம் நிறைய ஐஸ்வர்யத்தை பெரும் செல்வத்தை அடைவான். இந்த எம்பெருமானுக்கு ஆபரணமாக ஒரு மாலையை சமர்ப்பிக்கிறவன், அது மாலைன்னு சொல்லக்கூடியது முத்து மாலையோ வைர மாலையோ ரத்தனங்களாலான மாலையோ ஸ்வர்ண மாலையோ வெள்ளி மாலையோ அல்லது புஷ்பங்களாலான மாலையோ துளசி மாலையோ ஏதோ ஒரு மாலை, எம்பெருமானுடைய திருமேனிக்கு அவன் கழுத்துக்கு அலங்காரமாக திகழக்கூடிய ஏதோ ஒரு மாலையை சமர்ப்பிக்கிறவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு லோகத்தை வென்று நல்லபடியா வாழ்வான். இந்த கோஷ்டிபுரத்தில் இந்த கோஷ்டிநாதனுக்கு நந்தவன கைங்கரியம் பண்றவன் சொல்லி முடிக்க முடியாத அளவு பெரிய செல்வத்தை பெற்று கடைசியில மோட்சத்துக்கும் போய் சேருவான். இந்த திருக்கோஷ்டியூர்ல இந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல இவனுக்கு முன்னால ஒருத்தனுக்காவது சாதம் போட்டா அது அந்த கோஷ்டிபுரத்து எம்பெருமானுக்கே திருவாராதனம் பண்ணின பலனை தரக்கூடியது. கோஷ்டிபுரத்துல ஒருத்தருக்கு ததியாராதனம் பண்ணி வைத்தா, ஒரு ஏழைக்கு சாதம் போட்டா, அது கோஷ்டிபுரம் எம்பெருமானான சௌமிய நாராயணனை திருவாராதனம் பண்ணின பலன் கிடைத்து பிறவி துயர்னு சொல்லக்கூடிய சம்சாரம் தொலைந்து மோட்சம் போவான். இந்த கோஷ்டிபுரத்தில ஒரு ராத்திரியாவது வாசம் பண்றவனுக்கு அவனுடைய பாவங்கள் லட்சக்கணக்கிலே இருந்தாலும் அதெல்லாம் அந்த ராத்திரியோட அழிஞ்சு போயிடும். எவன் இந்த கோஷ்டி கஷேத்திரத்தினுடைய மகிமையை தான் எழுதினாலோ அல்லது மற்றவாளை எழுதும்படியா பண்ணினாலோ, தான் படித்தாலோ அல்லது மற்றவர்களுக்கு படித்து காட்டினாலோ அல்லது மற்றவர்களை படிக்க சொல்லி கேட்டாலோ இந்த வாழ்க்கையிலே பெறக்கூடியதான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்று முடிவிலே மோட்சத்துக்கும் போவான். ஆகையினாலே இதை எழுத்தாலே கொண்டாடுபவன், வாயாலே ஸ்தோத்திரம் பண்ணுபவன், இவா ரெண்டு பேரும் எங்கும் நிறைந்திருப்பவனான எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இன்ப வாழ்க்கை வாழ்ந்து அவனுடைய நித்தியவாசஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைவார்கள். அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. பெருமாளுடையதான பெருமையை, பெருமாள் வசிக்கக்கூடிய க்ஷேத்திரங்களினுடைய பெருமையை, பகவானுடைய தீர்த்தங்களினுடைய மகிமையை சொல்லக்கூடிய இந்த உத்தமமான புராணங்கள் எல்லாம் நினைத்த மாத்திரத்துல நம்முடைய பாவத்தை போக்கும், நம்முடைய ஹிருதயத்தை பரிசுத்தியாக்கும். உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் தீர்த்தாமாடி தேய்ச்சி குளிச்சு போக்கிக்கிறோமே, அந்த மாதிரி ஆத்மாவிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடியதான அழுக்குன்னு சொல்லக்கூடியதான கர்மா தோஷத்தை எல்லாம் எப்படி அலம்புறது? மனசுல இருக்கக்கூடியதான வஞ்ச புத்தி, கெட்ட எண்ணம், பாவ புத்தி இதையெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணிக் கொள்வது? பகவான் சுத்த சாத்வீகமயமான ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியவன் சுத்த சாத்வீகமானவன். அதே எம்பெருமான் கைக்கு அடங்குற ஒரு சாலகிராம மூர்த்தியா ஒரு விக்கிரகமா நம்ம ஆத்துல எல்லாம் எழுந்தருள் இருக்கான். நமக்கு தெரிந்த விதத்துல அவனுக்கு திருவாராதனம் பண்றோம். எம்பெருமான் எந்த தோஷங்களும் இல்லாமல் பரம பவித்திரமானவன். ஆனா நமக்கு கர்ம சம்பந்தத்தினாலே பிரகிருதி சம்பந்தத்தினாலே தோஷம் என்பது உண்டு. தோஷம் இல்லாதவனான பகவான ஆராதிக்கிறவாலும் தோஷம் இல்லாதவாலாத்தானே இருக்கணும். ஆனா நம்முடையதான கர்ம வினைப்படி நமக்கு தோஷம்னு ஏதோன்னு கொஞ்சமான இருந்துட்டு இருக்கே. நாம எப்படி பகவானை ஆராதிக்க கூடியதான தூய்மையை பெறுவதுன்னா, இப்படி பகவானுடையதான கதைகளை சொல்லியோ கேட்டோ நம்முடைய பாவத்தை, நம்முடையதான தோஷத்தை எல்லாம் போக்கிக் கொள்ளலாம். பகவானுடையதான பெருமை காதுல உழ 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 நம்முடையதான தோஷம், அசுத்தி, பாவம், கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு போறது, தூய்மை அடைகிறோம். ஓரளவுக்காவது நம்ம கிட்ட இருந்து போன தூய்மையோடு கூட ஓரளவுக்காவது நமக்கு சுத்தி வந்து பரம பவித்திரனான அந்த எம்பெருமானுக்கு சமானமா நம்மளால இருக்க முடியலன்னாலும் ஓரளவுக்காவது தோஷம் இல்லாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணலாம். அதனாலதான் நம்ம பெரியவா நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்றச்ச பஞ்சகால பராயணா அப்படின்னு ஒரு நாள் 5ஆ பிரிக்கிறான்னு சொல்றோமே. அப்போ கார்த்தால எழுந்ததுல இருந்து மத்தியானம் சாட்டு முடிக்கிற வரைக்கும் எல்லாம் பகவானுக்கு பண்ண வேண்டிய திருவாராதனம், ஹோமம், ஜபம், அனுஷ்டானம் எல்லாம் நடக்கிறது. மத்தியானம் சாட்டு முடிச்சா விட்டு படுத்துண்டு தூங்குறது இல்ல. என்ன பண்றா? வேதம் சொல்றதோ, புராண இத்திகாசங்களை படிக்கிறதோ, படிக்க சொல்லி கேட்கறதோ, காலக்ஷேபம் பண்றதோ, உபன்யாசமோ, இது ஏதானம் பண்றதோ, இல்ல யாரும் இல்ல தனியா இருக்கோம்னா புஸ்தகம் பாக்குறதோ ஏதானம் பண்ணி
பகவானுடையதான பெருமைகளை எல்லாம் ஒன்னும் படிக்கணும், அல்லது சொல்லணும், அல்லது கேட்கணும், அல்லது எழுதி பார்க்கணும். இது ஏதாவது பண்ணினா நம்முடையதான பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து நாளைக்கு பகவான திருவாராதனம் பண்றதுக்கும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்குமான யோக்கியத்தையே ஒரு நாளும் சம்பாரிச்சுக்கிற மாதிரி தான் நம்ம பெரியவா அனுஷ்டானங்களை எல்லாம் வச்சிருக்கா. கார்த்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் பகவானுக்கு ஆராதனமும் கைங்கரியமும், மத்தியானத்துக்கு மேல ராத்திரி வரைக்கும் நாளைக்கு பண்ண வேண்டியதான ஆராதனத்துக்கும் கைங்கரியத்திற்கும் தகுந்தபடி நம்மளை ஓரளவுக்காவது தேர்வு பண்ணிக்க கூடியதான உத்தமமான அனுஷ்டானம் ஒரு பழக்கம் இது. ஆகையினாலே இப்படித்தான் நம்மளை தூய்மை உடையவர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும் அப்படின்றதா பிரம்மா தெரிவிக்கிறார். இதோடு கூட கோஷ்டிபுரத்தினுடைய ஸ்தல புராணம் முடிகிறது. இன்னும் மேல இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பிக்கும் எம்பெருமானாருக்கும் இடையே நடந்த விஷயங்கள், ஆழ்வார் அனுபவம், அதையெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.